அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்முடைய அரசியல் விமர்சகர் திருமலைக்குமார் இருக்கின்றார். ஏற்கனவே 2019 நீங்க ஒரு கருத்து கணிப்பை போட்டிருக்கீங்க. அந்த கருத்து கணிப்பினுடைய ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தியும், இப்போ நம்ம லேட்டஸ்டா இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு போட்டிருந்தோம். அந்த கருத்து கணிப்புக்கும் இப்போ உள்ள கருத்து கணிப்பும், தேர்தல் முடிஞ்சிருக்கு, வாக்காளர்கள்லாம் ஓட்டு போட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வரப்போகுது. அது வரைக்கும் வேட்பாளர்கள்லாம் பல்ஸ் எதிர்ற மாதிரி என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்தும் இதில் நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். உங்களுடைய இதை சொல்றேங்க. 2019 எப்படி இந்த தேர்தல் கருத்து கணிப்பு எடுத்தீங்க, அந்த கருத்து கணிப்பினுடைய ரிசல்ட் எப்படி வந்தது, அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க. வணக்கம். தென்காசி மக்களவை தொகுதி என்பது ஒரு பாரம்பரிய மிக்க தொகுதி. இயற்கை சூழலும் தொழில் வளங்களும் விவசாயமும் செழித்து வழங்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 8 முறை காங்கிரஸும், 2 முறை அதிமுகவும், 2 முறை கம்யூனிஸ்டும், 1 முறை திமுகவும் இந்த தொகுதியை கைப்பற்றியுள்ளது. தற்சமயம் 2019 2 வகையான கூட்டணி அமைந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. இந்த கூட்டணி சார்பாக 2019 தென்காசி தொகுதியில போட்டியிட்டவர் மிஸ்டர் தனுஷ்குமார் திமுக வேட்பாளராக கிளம்பினார். அவருடைய எதிர்த்தரப்பு வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுகவின் சின்னத்தில் போட்டியிட்டார். அப்போது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருந்தார்கள். இதுதான் அந்த காலகட்டங்கள். இரட்டை இலையில் அவர் அதிமுக உறுப்பினராகி இரட்டை இலையில நின்றாரு. 2019 தேர்தலுக்கு முன்பாக நான் என்னுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தேன். மக்களுடைய மனநிலை, தொகுதியுடைய நிலை, வேட்பாளர்களுடைய பிரச்சார யுக்தி மற்றும் அந்தந்த கட்சிகளுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளுடைய தன்மையை ஆராய்ந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தேன். நான் வெளியிட்டிருந்த கருத்து கணிப்பின் முடிவின் அடிப்படையிலே 2019 தேர்தல் முடிவானது வெளிவந்தது. சரி, தேர்தல் முடிவு வெளிவந்தது. நான் 2 வகையாக பகுப்பு சேர்ந்திருந்தேன். ஒன்று ஆரியம், இன்னொன்று ஆரியத்துக்கு எதிராக, அது இடதுசாரி வலதுசாரி. சரி, இந்த சிந்தனையில் தான் அன்றைய களம் அமைந்திருந்தது. அதன் அடிப்படையில நான் ஆய்வு செய்யும் பொழுது இடதுசாரி சிந்தனையுடைய திராவிட கட்சியை சேர்ந்த திமுகவினுடைய வேட்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் என்று கணித்திருந்தேன். அதே மாதிரி அவர் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு 3 to 3.5 லட்சம் ஓட்டு வாங்குவார் என்று கிடைத்திருந்தேன். அவர் 3,54,000 ஓட்டு வாங்கியிருந்தார். நாம் தமிழர் கட்சி ஒரு 60,000 ஓட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது ஒரு 92,000 ஓட்டும் அந்த தேர்தலிலே வாங்கியிருந்தார்கள். இதுதான் அந்த 2019 காலகட்டங்கள் தேர்தல். அப்போ 2 விதமாக மக்களிடையே பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதிமுக அண்ட் பாஜக கூட்டணி சார்பாக இந்துக்கள் அல்லாதோர், இந்து விரோதம், இந்துத்துவம், இது சார்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். ஆமா, இதேதான் அடுத்த 2021 சட்டமன்ற தேர்தல்களிலும் நான் கணித்த வரையதான் இந்த பகுதிகள் வெற்றி வாய்ப்பு வந்திருந்தது. சரி, அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த 6 சட்டமன்றத்துல 3 சட்டமன்றம் அதிமுகவும், 2 சட்டமன்றம் திமுக கூட்டணியும் கைப்பற்றியது. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம கணிச்சிருந்தோம். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தோம். ஏப்ரல் 1ஆம் தேதி. அப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதி சாதி வாரியாக இந்த மக்கள் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள், இன்னும் அழுத்தமா போய் சாதி வாரியாக இவங்களுடைய மக்கள் மனநிலை. ஏன்னா இங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும், அப்ப திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், ஒவ்வொரு கட்சிகளுக்கு பின்னாடியும் ஒரு சாதிய பின்புலங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சாதிக்குள்ளும் பல்வேறு கட்சிகளுடைய தகவமைப்பு இருக்கிறது. இதன் அடிப்படையில நம்ம இது எப்படி பகுப்பாய்வு செய்யலாம், மக்களுடைய மனநலங்களை அறியலாம் அப்படின்னு தொகுதி முழுவதும் உள்ள நண்பர்கள், அப்புறம் ஏஜென்ட்ஸ், மீடியா ஏஜென்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவர்கள், அரசியல் பிரமுகர்கள், அப்புறம் பெரும்பான்மையான மருத்துவர்கள், நான் என்னோட துறை இருக்கிறதுனால மருத்துவர்கள், இவங்களுக்குலாம் என்னுடைய கள ஆய்வை பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு சமூகமும் எந்தெந்த வகையில அரசியல் அமைப்புகள்ல அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்கிற ஒரு ஆய்வின் அடிப்படையில கடந்த 14ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதி சாதி வாரியான
ஒரு சாதி எந்தெந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து மிகப்பெரும் ஒரு வாத பொருளையும் நிறைய பேர் பேசும் படும் பொருளாக மாற்றியது. கண்டிப்பா. கடந்த 1ஆம் தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று நான் கூறியிருந்தேன். ஆமா, இன்னும் அதுல உறுதியா இருக்கீங்களா? இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கள் கூறியிருந்தேன். அதே மாதிரி அந்த 1ஆம் தேதி டு 13, 14ஆம் தேதியான அந்த பிரச்சார களங்கள், அந்த யுக்திகள் இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட திமுக கூட்டணி ஒரு 1,75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பது சாதிவாரி கணக்கெடுப்பில் வந்து நான் கணித்திருந்தேன். சரி ரைட்டுங்களா? டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு 2,75 to 3 லட்சம் ஓட்டுகளும், ஜான் பாண்டியன் அவர்கள் 2,20 to 2,30 ஓட்டுகளும் வாங்குவார்கள். நாம் தமிழர் கட்சி ஒரு 1,20 வரைக்கும் வாங்கும் என்று கடந்த 14ஆம் தேதி நான் கணித்திருந்தேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வாக்குப்பதிவு வந்து நடைபெற்றது. துரதிருஷ்டவசமாக கடந்த 2014, 2016, 2019, 2021 கடந்த ஒரு 10 ஆண்டுகளான நடந்த தேர்தலில் கலந்து ஆலோசனை ஆய்வு செய்யும் பொழுது தென்காசி மக்களவை தொகுதியில் இந்த முறை 2024 அதனுடைய வாக்கு சதவீதம் என்பது 5 விழுக்காடு குறைந்துள்ளது. இப்ப இதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஒரு விரிவான கேள்வி. இந்த வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சதுக்கு வந்து காரணமா என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் வெயில் காரணமா தான் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில எப்படி குறைஞ்சது இந்த வாக்கு சதவீதம்? வெயில் காரணமா இல்ல, அன்றாட எல்லாரும் உழைக்கும் மக்கள் தான். சரி, வெயில் காரணமெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த முறை எந்த கட்சியும் தென்காசி மக்களவையில் அதிமுகவோ, திமுகவோ, பிஜேபியோ வாக்காளர் உரிமை தொகை கொடுக்கவில்லை. பணம் கொடுக்கவில்லை, ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை. இல்ல, இது ஒரு ஆரோக்கியமான போக்கு தானே? ஆரோக்கியமான போக்கு. மக்கள்கிட்ட கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக பழக்கி வச்சிருக்காங்கல்ல. காசு கொடுத்தா எதிர்பார்ப்புல இருக்காங்க எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கதான் செய்யுது. அது ஒரு நிலைப்பாடு. சரி, பொதுவாக வந்து ஷெட்யூல் காஸ்ட் அந்த தொகுதியில வந்து சாதிய ஆணவ வெறி, சாதிய வெறி கொண்ட நபர்கள், மற்ற கம்யூனிட்டியில் உள்ள நபர்கள் வந்து போய் இந்த குறிப்பிட்ட சாதிக்கு நாங்க வாக்களிக்கவா என்ற ஒரு மனநாளும் வாக்கு சதவீதம் குறையும். கண்டிப்பா குறையும். சாதி ரீதியா பார்வை. ஏன்னா குறிப்பிட்ட இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல நம்ம வந்து பார்த்தோம்னா நல்லா பாத்துக்கிறோம். கடைநல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா கடைநல்லூர்ல 66% போல இருக்கு. ஆமா, தென்காசியில 67%, சங்கரன் கோயில்ல 67%, வாசூர்ல 65%. சரி, ஆனால் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூரும் 70, 71. ஓஹோ, அங்க வந்து நல்ல வழக்கமான பதிவு. சரி, ரைட்டுங்களா? இது வந்து அவங்களுடைய நிலை. இப்ப தென்காசியில வந்து பாத்தீங்கன்னா 1,97,000 வாக்குகள் வந்து போல இருக்கு. ரைட்டுங்களா? கடைநல்லூர்ல வந்து 1,87,000 வாக்குகள் போல இருக்கு. சங்கரன்கோயில்ல 1,65,000 வாக்குகள் போல இருக்கு. வாசுல வந்து 1,60,000 வாக்குகள் போல இருக்கு. ராஜபாளையத்துல வந்து 1,57,000 வாக்குகள் போல இருக்கு. அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து 1,65,000 வாக்குகள் போலிங் ஆனது. மொத்த வாக்குகள் பாத்தீங்கன்னா தொகுதியில வந்து 15,25,000 வாக்குகள். மொத்த வாக்குகள். ஆமா, மொத்த அந்த தொகுதியினுடைய வாக்குகள். சரி, ஒட்டுமொத்த வாக்குகள். இதுல பதிவான வாக்குகள் வந்து 10,32,000 வாக்குகள். கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் வந்து போல் ஆகல. ஆமா, சரி. இது நம்ம அடுத்த முறைகள்ல வந்து தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையமும் அரசுகளும் யார் ஓட்டு போடவில்லை என்றால், குறிப்பிட்ட ஒரு 2-3 தேர்தல்களில் தொடர்ச்சியாக ஓட்டு போடவில்லை, அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் எடுக்க வேண்டும். ஒரு ஓட்டு போட கூட உங்களுக்கு நேரம் இல்லை, அதை அலட்சியப்படுத்துகிறது. யார் ஓட்டு போடலன்னு கண்காணிக்க முடியும் தானே அரசால கண்காணிக்க முடியும். 3 ஆண்டுகள் யாராவது ஓட்டு போடலுங்கிற விஷயத்தை வந்து கண்காணிக்க முடியும். ஆமா, அது குறித்து வந்து அவங்ககிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பலாம், அவங்களுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம். ரைட்டுங்களா? ஏன்னா ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும். வெளியூர்ல இருக்கிறாங்க, அவங்களால வர முடியாது, இல்ல வேலையில எங்கேயாவது இருக்காங்க, அவங்களால வர முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இருக்கு. வேலையில இருக்கிற அந்த மாதிரி இருந்தா உங்களுடைய ஓட்டுகளை அங்க மாற்றிக்கோங்க. எந்த தொழில் நீங்க இருக்கிறீங்களோ, வீடுகளில் இருக்கீங்களோ, தொழில் பண்றீங்களோ, அந்த ஏரியாவுக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை வந்து மாத்திக்கோங்க. நிறைய வாக்காளர்களுடைய அந்த இது கூட வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாக்காளர்களுடைய அடையாள இது கூட நீக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்தை வந்து தேர்தல் ஆணையத்தை குறை சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக வந்து வாக்காளர்களை சேர்ப்பதும், வேறுபட்ட வாக்காளர்களை சேர்ப்பதற்கான பயிற்சி முகாம்கள் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தில் நடத்தப்பட்டாங்க. வாக்காளர்கள் தான், ஓட்டு போடுறவங்க தான் வந்து குடிமக்கள் தான் வந்து எனக்கு ஓட்டு இருக்காங்கிறது நாம தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்.
ரைட்டுங்க. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கான வேலைகளை வந்து செய்யத்தான் செய்யறாங்க. சோ இந்த நம்ம தேர்தலை பொறுத்தளவு இந்த 67% வாக்குகள் எல்லாம் பதிவாயிருக்கு. சரி. கடந்த முறை 71 72 பதிவாச்சு. இப்போ வந்து 67% போல் ஆயிருக்கு. சரி. இது நம்ம இதுல யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி 2024 மக்களவை தேர்தல்ல தென்காசியில வந்து யார் வெற்றி பெறுவார் என்கிற தீர்மானிக்கக்கூடிய சாதிகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா சாதிகள். இது வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு 3 லட்சம் ஓட்டு இருக்கு. அப்புறம் வந்து முக்குளத்தூர் என்று சொல்லக்கூடிய மறவர், கல்லர், அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வாக்குகளும், நாடார் சமூக வாக்குகள் வந்து ஒரு 2 லட்சம் வாக்குகளும், கிறிஸ்டின்ஸ் சிறுபான்மையினர்ல கிறிஸ்டின்ஸ் ஒட்டுமொத்த சாதிகள் இருந்து பின்பற்றக்கூடியவர்கள் வந்து ஒரு 2 லட்சம் பேரும், இஸ்லாமியர்கள் வந்து ஒரு 1.5 லட்சம் பேரும், அப்புறம் வந்து கோணர் இடையர்கள் என்பது ஒரு 1,15,000 வாக்குகளும், பறையர்கள் ஒரு 80,000 வாக்குகளும், அரும்பிகர்கள் ஒரு 30,000, நாயக்கர்ஸ் ஒரு 40,000, ராஜூஸ் ஒரு 30,000, அப்புறம் வந்து சாலியர்கள் போர்த்துகீஸ் அவர்களை சார்ந்த சாலியர்கள் வந்து கிட்டத்தட்ட 40,000 பேரும், நெசவாளர்கள் தகுதி முதலுக்கு இருக்கிற நெசவாளர்களால உங்களுக்கு எல்லாமே வந்து முதலியாரு அந்த எல்லாமே அந்த ஒட்டுமொத்த சாதிகளுமே நெசவாளர்கள் அடிப்படையில ஒரு 60,000 வாக்குகளும், செட்டியார் ஒரு 10,000, பிராமின் ஒரு 10,000, பிள்ளைவாழ் மக்கள் ஒரு 20,000, அதர் இதை சார்ந்த மற்ற கம்யூனிட்டிகள் சின்ன சின்ன உதிரி கம்யூனிட்டிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாரோட மொத்த வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 வாக்குகள். இந்த டோட்டல் வாக்குகள் நம்ம கூட்டி பார்க்கணும்னா 15,20,000 வாக்குகள் வருது. சரி, நம்ம இதுல எந்தெந்த சாதிகள் வந்து எவ்வளவு ஓட்டு போட்டிருப்பாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருப்பாங்கிறது வந்து நம்ம கள ஆய்வுல வந்து தெரிய வந்தது. சரி. ஒரு மேலோட்டமான கள ஆய்வுகள்ல வந்து ஒவ்வொரு பகுதிகளையும் தென்காசி, கடையநல்லூர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், வாசு, சங்கரன்கோயில் போன்ற முக்கியமான பூத்துகள்ல கிட்டத்தட்ட ஒரு 100 பூத்துகள் வரைக்கும் ஆய்வு செய்து ஒரு புள்ளியோட எடுக்கப்பட்டது. அதுல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 80% வந்து போலாயிருக்கு. ஏன்னா இருக்கிற அத்தனை கேண்டிடேட்டுமே தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்தவங்க. 2 ஸ்டார் கேண்டிடேட் ரைட்டுங்களா. 2 ஸ்டார் கேண்டிடேட்னால டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான்பண்ணன் அவர்களும் இந்த கோயில் இருக்கிறதால அந்த வாக்குகள் வந்து கணிசமா விழுந்திருக்கு. முக்குளத்தூர் வாக்குகள் ஒரு 70% விழுந்திருக்கும். அவர்களும் பெரும்பான்மையா பங்கேற்றிருக்காங்க. இப்ப இந்த தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள்ல எப்படி டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு 20%, அதிமுகவுக்கு ஒரு 50%, பிஜேபிக்கு ஒரு 20%, நாம் தமிழருக்கு ஒரு 15% வந்து டிவைட் ஆயிருக்கும். என்னுடைய ஆய்வு சாதி ரீதியா கணிக்கும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சாதியான பின்புலம் இருக்குல்ல, அதன் அடிப்படையில தேவேந்திர குல வேளாளருடைய வாக்குகள் 20-30% வாக்குகள் வந்து திமுகவுக்கு இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட கட்சி கட்டமைப்பு, அந்த கட்சி கட்டமைப்பு. என்னதான் சாதி உணர்வை தாண்டி கட்சிக்காக இருக்கக்கூடிய அந்த வாக்குகள். முக்குளத்தூர் சமூகத்தை பாத்தீங்கன்னா 20 திமுகவுக்கும், 30 அதிமுகவுக்கும், 35 பிஜேபிக்கும். முக்குளத்தூர் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இரு தலைவர்கள் அந்த வாக்குகள் ஒரு 35-40% வந்து முக்குளத்தூர் வாக்குகள் வந்து இங்க விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ரைட்டுங்களா. அப்புறம் இவருக்கு வந்து 70% ஓட்டு அப்படின்னா 2 லட்சத்துல வந்து 1,40,000 ஓட்டு போலா இருக்கும். போலிங் ஆர்டர் தான் மெயின். மொத்தம் போலா இருக்குது 10,00,000. ஆமா, ரைட்டுங்களா. அப்புறம் நாடார் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா, நாடார் சமூக ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா 20 திமுக, 20 அதிமுக, 40 பிஜேபி. ஆமா, ஒரு 20 வந்து நாம் தமிழர். ஆமா, 40 பிஜேபினா நாடார் சமூக மக்கள் கொஞ்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார். ஆனா ஜான்பண்ணன் அவருடைய மனைவி நாடார் சமூகம் என்பதால் ஒரு குறிப்பிட்ட தென்காசி ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. நான் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த செல்வன் ராஜனுடைய தங்கை தான் நானு. எனக்கு என் கணவருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நிறைய இடங்கள்ல நேரடியாகவே நாடார் சமூக உறவுகள் வந்து, நான் நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு தான், நான் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் என்னுடைய கணவருக்காக நான் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், நீங்க கண்டிப்பா ஓட்டு போடும் ஒரு நேரடி பிரச்சாரம் எல்லாம் செய்திருக்காங்க. ரைட்டுங்களா. இந்த அடிப்படையில வந்து அவருக்கு ஓடும். அப்புறம் வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து ஒரு 70% வந்து திமுகவுக்கும், 20% அதிமுகவுக்கும் உள்ளது. இன்னும் அந்த நிலை தொடருதா? ஏற்கனவே வந்து திமுக தான் வந்து அந்த கிறிஸ்டின் ஓட்டுகள்லாம் வந்து சிறுபான்மை அப்படிங்கிறது. ஆமா, சிறுபான்மை தொடருதா? நிச்சயமா தொடர்கிறது. ஏனென்றால் இங்க ஸ்திரத்தன்மை வாய்ந்த கூட்டணி.
நிலையான கூட்டணியா இருக்குது. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து நாளைக்கு வெற்றி பெற்றால் பிஜேபி போய்விடுவார் அப்படிங்கிற மனநிலையும் எல்லா மக்கள்கிட்டையும் உண்டு. ஏன்னா அவருடைய கடந்த கால பயணங்கள் அப்படி ஒரு கட்சிகள் நிறைய இருக்க மாட்டார். 2021 அதிமுக கூட்டணி வெளியே வந்து அதிமுக எதிராக தனிச்சு நின்று பிரச்சாரம் பண்ணாரு. 2024 இரட்டையில வந்து நிக்கிறாரு. அப்படி என்ன ஒரு அரசியல் அந்த யுக்தி, அந்த அரசியல் களம் எந்த மாதிரி எடுக்கிறாரு? இது மக்கள் பலிகாட ஆகிறாங்களா? மக்கள் ஒரு குழப்ப நிலையில இருக்கிறாங்க. மக்கள் குழப்ப நிலையில இருக்க, மக்கள் பலிகாட ஆகிறதான் பாக்குறோம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு நபர்களோட கூட்டணி வைக்கும் பொழுது மக்கள் யாரை நம்பி ஓட்டு? ஆனா அந்த கூட்டணிக்கான தர்மத்தையும் அந்த கூட்டணிக்கான நியாயத்தையும் மக்கள்கிட்ட சொல்றாரு இல்லையா? எங்க சொல்றாரு? 2011 வந்து அதிமுக சார்பாக வெற்றி பெற்று கோட்டக்குளத்துல வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றார். 2013 வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து கனிமொழியை எம்பி ஆக்குறதுக்கு வந்து ஓட்டு போட்டு 2014 திமுகவோட கூட்டணி வைத்தார். வெற்றி பெற்ற அதிமுகவிற்கு வந்து ஒரு 5 வருடங்கள் கூட நன்றி கடன் படாம சட்டமன்றத்துல ஆதரவா இருக்காங்க. இது ஒரு இண்டிபெண்டா செயல்படுறது ஒரு சரியான விஷயம் தானே. யாருக்கும் வந்து அடிமை இல்ல, நாங்க வந்து யாருக்கும் பேசி கேட்க மாட்டோம், எங்களுடைய செயல்பாடு தான் அப்படின்ற மாதிரி செயல்பாடு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான கலப்பணிகளை செய்யணுமே தவிர மாற்று கட்சியில இணைந்து அவர்களுக்கான சேவைகளா மாற்றக்கூடாதுன்னு சொல்ல வரும். நிச்சயமா நீங்க அதை இண்டிவிஜுவலா பயன்படுத்தி இந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை பெற்று தருவது, சமூக இளைஞர்களுக்கான ஓட்டு போட்ட சமூக இளைஞர்களுக்கான இந்த கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கறது, அவர் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது, அந்த பகுதியில வந்து நிறைய இளைஞர்களை படிக்க வைப்பது, தொழில்துறை சார்ந்த தொழில் நிறுவனங்களை அந்த பகுதியில வளப்படுத்தி அந்த தேவேந்திரோட வேளாண் சமூக மக்கள் இளைஞர்களை வேலைகளை அமைப்பு வைப்பது, இது போன்ற பணிகளை செயல்படாமல் இங்கிருந்து போய் கனிமொழி ஓட்டு போட்டு எம்பி ஆக்குவதும் அவருடைய திமுகவோட கூட்டணி தேர்தல் ஆதாயத்துக்காக சமூகத்துக்கு பயன்படும் அப்படின்ற விதத்துல அவர் செய்யறது ஒரு தேர்தலுக்கான எதிர்கட்சியா இருப்பவர்கள் எப்படி செய்வார்கள்? ஆளுங்கட்சியா இருக்கதான் செய்ய முடியும். 2011 இருந்து 2021 வரைக்கும் ஆளுங்கட்சி யாரு? அதிமுக ஆளுங்கட்சி சார்பாக தான் நீங்க தேர்வு செய்யப்பட்டீங்க. புரியுதுங்களா? அங்க நடக்கிற ஒரு விஷயத்தான் சொல்றேன். அடுத்தப்பட்ட பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் சமூகம். இஸ்லாமிய சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,50,000 வாக்குகள் உள்ளது. சரி, கிட்டத்தட்ட ஒரு 80% வாக்குகள் வந்து போலாகும். 80% வந்து போலாயிருக்கு. ஆமா, அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 1,20,000 வாக்குகள் வந்து பதிவு பெற்றிருக்கும். சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85% திமுகவுக்கும் 10% அதிமுகவிற்கும் ஒரு 5% நாம் தமிழருக்கும். 85% வந்து திமுகவுக்கு போகும். நிச்சயமா போகும். இல்ல அதிருப்தியில இருக்கிறாங்க இல்லையா? வந்து ஒரு தேர்தல் உறுதிமொழி வேற கொடுத்தாங்க. சிறைச்சாலையில் உள்ள சிறுபான்மை மக்களை வெளியே கொண்டு வரணும். இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் வந்து எப்போதுமே அரசியல்ல ரொம்ப விழிப்புணர்வா இருப்பாங்க. அவங்களுடைய மெயின் எதிரி யாரு? ஒரு பொலிட்டிக்கல் ரீதியா பிஜேபி தோற்கடிக்கணும் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும்? இந்தியா கூட்டணி தான் ஓட்டு போடணும். இந்தியா கூட்டணி, அதிமுக இல்ல, இந்தியா கூட்டணி. தேசிய அளவிலான பார்வை. அந்த பார்வை வந்து இஸ்லாமிய சமூகத்திலையும் கிறிஸ்தவ சமூகத்திலையும் உண்டு. ஏனென்றால் அவர்கள் கற்பிக்கப்படுகிறார்கள், அரசியல் கற்பிக்கப்படுறாங்க. அரசியல் அங்குள்ள கிறிஸ்தவ மத குருமார்கள், இஸ்லாமிய சர்ச்சில் மத குருமார்கள் வந்து அவர்களுக்கு அரசியல் கற்பிக்கப்படுகிறார்கள். சரி, இதனால இந்த வாக்குகள் வந்து சிதறவில்லை. அவங்களோட எதிரி பிஜேபிக்கு எதிராக யாரு? இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி வேணும்னாதான் பிஜேபி ஒழிக்க முடியும். அதுக்கு மாதிரி அதிமுக போட்டா பிஜேபி ஆட்சி மாற்றத்துக்கு சேர்த்து வந்து இவங்களுடைய கணிப்பு இருக்குது. அதுதான் அரசியல். அரசியல் என்பது வந்து எதிர் அரசியல் என்பது ஆட்சி மாற்றத்தை நோக்கி போறதானே. அடுத்து பாத்தீங்கன்னா பறையர் சமூக வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 வாக்குகள் இருக்கு. சரி, இதுல 70% திமுகவுக்கும் ஒரு 20% அதிமுகவுக்கும் ஒரு 5% பிஜேபிக்கும் 5% நாம் தமிழருக்கும் போக வாய்ப்பு இருக்கு. கேட்டுங்களா? இப்ப கோனார் சமூகம் வந்து 1,15,000 வாக்குகள் இருக்கு. இதுல ஒரு 70% போல் ஆச்சுன்னா ஒரு 80,000 வாக்குகள். இந்த 80,000த்துல திமுக 20, அதிமுக 20, அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒரு 50 வாக்குகளும் 50% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 10% வாக்குகளும் போகும். ஏனென்றால் நான் ரொம்ப யாதவர் சமூகத்தோட, அதாவது கோனார் சமூகத்தினுடைய ஒரு செல்ல பிள்ளையாக டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து திகழ்கின்றார். ஆமா, நிச்சயமாக அவர் பிறந்த ஊர் வந்து நிறைய கோனார்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. கோனார் சமூகத்தை சார்ந்த நபர்களுடைய இளமையில் வாழ்ந்தவர் என்பதாலும் எல்லாத்துக்கும் ஒரு பாசம் இருக்கு. அவர்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். கண்டிப்பா இதன் மூலம் அவருடைய வாக்குகள் வந்து கணிசமாக விழுவுது. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அருந்ததியர்கள் வந்து 30,000 வாக்குகள் இருக்கான. 70% போலாச்சு அப்படின்னா
40 அதிமுக 40% திமுகவுக்கும் 50% வந்து அதிமுகவுக்கும் விடும். ரைட்டுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர்ஸ் வந்து ஒரு 40,000 ஓட்டு இருக்காங்க. இதுல வந்து திமுகவுக்கு வந்து 50%, அதிமுகவுக்கு வந்து 40%, பிஜேபி 10% கூட வாய்ப்பு இருக்கு. நாயக்கர் சமூகம் 50% வந்து நாயக்கர்கள் வந்து நிச்சயமாக 40% நிச்சயமாக போட்டுருவாங்க. ஏன்னா வைகோ இருக்கிறாரு. வைகோ இருக்கனால. ஏன்னா அதிமுகவிலும் நாயக்கர்கள் பெருமக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து சாலியர் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகள் இருக்காங்க. அவங்க 40% திமுகவுக்கும் 30% அதிமுகவுக்கும் சரி போடுவாங்க. ஒரு 20% வந்து பிஜேபிக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் வந்து 60,000 ஓட்டு இருக்கு. 60,000 ஓட்டுனா ஒரு 40% வந்து திமுகவிற்கும், ஒரு 30% அதிமுகவிற்கும், பேலன்ஸ் வந்து பிஜேபிக்கும். இது வந்து அங்க இருக்கிற அந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக கட்டமைப்பின் அடிப்படையிலும் அங்க இருக்கிற அவங்களுடைய மெம்பர்கள் உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, இதன் அடிப்படையிலும் நம்ம நினைக்கிறோம் இவ்வளவுதான் வரும் அப்படின்னு. மற்ற சமூகங்கள் பாத்தீங்கன்னா செட்டியார் பிராமின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதுனால இதனுடைய மொத்தம் நம்ம இதெல்லாம் அனலைஸ் சேர்த்து நம்ம அனலைஸ் பண்ணி உள்ள பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு 4,20,000 வாக்குகளை பெறும். சரி. இந்த தேர்தலில் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தென்காசி மக்களவையில் திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,20,000 வாக்குகள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40.64% வாக்குகளை நிச்சயமாக பெறுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சரி. அதுவும் தொகுதி வரை கூட பார்க்கலாம். தென்காசி தொகுதியில வந்து ஒரு 73,000 வாக்குகள். சரி. கேட்டுங்களா? கடைநல்லூர்ல வந்து ஒரு 65,000 வாக்குகள், சங்கரங்கோயில ஒரு 65,000 வாக்குகள், அப்புறம் வந்து வாசுதேவநல்லூர்லயும் ஒரு 75,000 வாக்குகள். சரி. அப்புறம் வந்து ராஜபாளையத்துல ஒரு 68,000 வாக்குகள், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு 74,000 வாக்குகள், மொத்தம் 4,20,000 வாக்குகளை வந்து ராணி ஸ்ரீகுமார் வந்து என்னுடைய கணிப்பின்படி அவர் பெறுவார். சரி. இது ஏன் நீங்க வந்து ஒரு பொதுவா முட்டையா போட்டிருக்கீங்க ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் ஆகும்ல, ரைட்டுங்களா? 2021 19 தேர்தலையும் 2021 தேர்தலையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் கூட்டணி. கிடையாது. மக்கள் அந்த வாக்காளர்கள் எப்பவுமே அந்த ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க. சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கும், அதிருப்திகள் எல்லா கட்சியிலும் இருக்கும். அந்த அதிருப்தி வந்து பெரும்பான்மையா இருக்காது. அதிகபட்சம் ஒரு 5,000 ஓட்டு 10,000 ஓட்டு அதிருப்திகள் இருக்கும். இவ்வளவுதான் குறையுறீங்க. அவ்வளவுதான் அதிகபட்சம் அதிருப்தின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 5,000 to 10,000 20,000 குறையட்டுமே, ரைட்டுங்களா? அதனால வந்து பெரும்பான்மையான அதிருப்தி வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மாவட்ட செயலர் சிவபத்மநாபனுடைய பதவி பறிக்கப்பட்டதுனால சிவபத்மநாபன் ஜெயபாலன் அவர்களுக்கு எதிராக வேலை பார்த்திருப்பாரு. ஜெயபாலன் அவர்கள்னா டாக்டர் ராணி ஸ்ரீகுமாருக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுத்தாரு. அப்போது ராணிகுமாரி ஸ்ரீகுமார் அவர்கள் தோற்கடிக்குங்கிறத சிவபத்மநாபன் வேலை பார்த்திருப்பாரு. இப்படி உள்குத்து வேலைகள் எல்லா கட்சியிலும் இருக்கும். அது வந்து பெரும்பான்மையா பாதிக்காது, பெரும்பான்மையா பாதிக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி சரி, ரைட்டுங்களா? அது பெரும்பான்மையா பாதிக்காது. அதன் அடிப்படையில தென்காசியில வந்து பாத்தீங்கன்னா 2019 90,000 வாக்குகளும் 2021 90,000 வாக்குகளும் வச்சிருந்தாங்க. அந்த வாக்கு ஸ்டாண்டர்ட் வந்து 2021 குறையல. அதன் அடிப்படையில சின்ன சின்ன அதிருப்தி இருந்தாலும் ஓட்டு சதவீதம் வாக்குப்பதிவு சதவீதம் 5 விழுக்காடு குறைந்தது என்பதும் நான் ஒரு 73,000 வாக்குகளே போட்டேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கா சொல்றேன். சரி சரி சரி. அப்ப 72% போலாச்சு. இப்ப 5% போல கம்மியாகும் போது அந்த வாக்கு சதவீதம் வந்து தெரியும், எண்ணிக்கை வந்து கம்மியாகும். அதன் அடிப்படையில இது இந்த மாதிரி கணிச்சு கடைநல்லூர் தொகுதிக்கு 65,000, சங்கரங்கோயிலுக்கு 65, வாசுக்கு 65, ராஜபாளையம் 68, ஸ்ரீவில்லிபுத்தூர் 74, மொத்தம் 4,20,000 வாக்கு. இதே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிட்ட ஏடிஎம்கே கட்சியினுடைய வாக்குகள் பாத்தீங்கன்னா என்னுடைய கணிப்பின்படி தென்காசியில ஒரு 60,000 வாக்குகள் வரும், கடைநல்லூரில் ஒரு 55,000 வாக்குகள், சங்கரங்கோயில ஒரு 50,000 வாக்குகள், வாசுதேவநல்லூர்ல ஒரு 45,000 வாக்குகள், அப்புறம் வந்து ராஜபாளையத்துல ஒரு 40,000 வாக்குகள், அப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு 50,000 வாக்குகள். சரி. இது வந்து டாக்டருக்காக கொடுக்குறது. டாக்டர் ஆமா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமா 3 லட்சம் ஓட்டு சாலிடா வாங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். அதுல மூணாவது பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தென்காசி தொகுதியில வந்து ஒரு 45,000 வாக்குகளும், சரி, கடைநல்லூர்ல ஒரு 52,000 வாக்குகளும். கடைநல்லூர் ஏன் 52,000 வாக்குகள்னா அங்க வந்து கொஞ்சம் இந்துத்துவா பேஸ் வந்து இருக்கு.
கடைநல்லூர்ல. கடைநல்லூர்ல. ம், ம். ரைட்டுங்களா? அப்புறம் வந்து சங்கரங்கோயில இருந்து ஒரு 36,000 வாக்குகளும், சரி. 36,000 வாக்குகளும் நம்ம சமூக வாக்குகளும், யாதவர் சமூக வாக்குகளும், ம், ம். முக்குவத்தூர் சமூக வாக்குகளும் கொஞ்சம் கணிசமா இருக்கும். கணிசமாக. ம், ம். ஆமா. அப்புறம் வந்து வாசுல வந்து ஒரு 25,000 வாக்குகள். ம். ஆமா. அப்புறம் ராஜபாளையத்துல வந்து ஒரு 29,000 வாக்குகள், சரி. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு 26,000 வாக்குகள். ம். ராஜபாளையத்துல ஏன் 29,000 வாக்குகள்னா அங்க ராஜேஷ் ஓட்டு இருக்கு. பிஜேபிக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஓட் பேங்க் ஓ, இருக்கு. பிஜேபி சார்ந்து வந்து அவங்க ஓட்டு இருக்கு. அவங்க ஓட்டு இருக்கு. இப்ப நாம் தமிழர் பாத்தீங்கன்னா ம். கிட்டத்தட்ட ஒரு 2,13,000 ஓட்டு வந்து பிஜேபி வாங்கும். ம், ம். சரி. நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா ம். தென்காசியில ஒரு 20,000 வாக்குகள், ம். கடையநல்லூர்ல 15, சங்கரங்கோயில்ல 15, வாசுல ஒரு 15, ம். ராஜபாளையத்துல 20,000 வாக்குகளும், ம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு 15,000 வாக்குகளும், ம். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வாக்குகளே பெறும். ம். சென்ற முறை கம்மியா தானே வாங்கியிருந்தாங்க. சென்ற முறை 60,000 வாக்குகள் ஆ. கடந்த 2019ல. ம். 2024ல வந்து இந்த சின்னங்கள் மாறினதுனாலயா ம், ம். அவனுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகரிக்கும். 1,00,000 ஓட்டுங்கிறதே வந்து பெரிய விஷயம். ம், ம். ஆமா ஆமா. ம். இதுல அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய வாக்கு வங்கிகள் வந்து களத்துக்கு தகுந்த மாதிரி கூடலாம் குறையலாம். ம், ம். இல்ல இதே வந்து கிருஷ்ணசாமிக்கும் பொருந்தும் இல்லையா? இவருக்கு கூடையும் குறையும் பொழுது ம். கிருஷ்ணசாமிக்கு கூடவும் செய்யும் குறையும் செய்யும். இப்போ வந்து அப்படி கூடையும் குறையும் பொழுது அதிகபட்சமா 50,000 வாக்குகள் தான் பிளக்சுவேஷன் இருக்கும். 50,000 வாக்குகள் ஜான் பாண்டியன் இருந்து குறைந்தால் டாக்டர் கிருஷ்ணசாமி ஓட்டுகள் வந்து 50,000 ஓட்டுகள் அதிகமாகும். இப்ப வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அந்த நிலையில தான் இப்ப வந்து நீங்க கருத்து கணிப்பு. 2019, 2021ல வந்து அதிமுக இங்க வந்து ரெட்டலை தான். டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறது வந்து ஒரு பிம்பம் வந்து 30% தான். மீதி 70% வந்து ரெட்டலை. திமுக அதிமுக அந்த ரெட்டலை ஓட்டு வந்து ரெட்டலைக்காக தான் விழும். சரி. டாக்டர் கிருஷ்ணசாமிங்கிற தனிநபர் கூடாது. அப்படி ஒரு பார்வைங்கிறது 30% ஓட்டு தான் விழும். ரைட்டுங்களா? அந்த 30% பார்வை யாராவது பாத்தீங்கன்னா அந்த சாதியை சார்ந்தது ஏற்று போடக்கூடியவர்கள். ரைட்டுங்களா? அதன் அடிப்படையில இங்க வந்து அதிமுகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி இப்ப வந்து உடைப்பட்டு நிக்கிறது. கடந்த முறை பாஜக கூட்டணி இருந்தது. ரைட்டுங்களா? ஓபிஎஸ் இருந்தாரு. இங்க தென் மாவட்டங்களை பொறுத்தளவு மறவர் சமூக வாக்குகளும் கல்லர் சமூக வாக்குகளும் கொஞ்சம் பெரும்பான்மையாக உண்டு. ரைட்டுங்களா? இப்ப அவங்க கூட்டணி உடையும் பொழுது அவங்க அதிமுக வெளியிடணும். அந்த வாக்குகள் வந்து பிஜேபிக்கு கை மாறுது. அதிமுக உடையிற அதிருப்தி வாக்குகள், அதாவது எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள் ஒன்று திமுக பக்கம் விழுந்திருக்கணும். திமுக பக்கம் விழுந்திருக்குமே ஆனால் இன்னும் டாக்டர் ராணிஸ்ரீகுமார் கூட 50,000 கூடும். அந்த எடப்பாடியார் அதிருப்தி ஓட்டு பிஜேபி பக்கம் விழுந்திருந்தால், என்னுடைய கணிப்புக்கு மீறி பிஜேபி பக்கம் விழுந்திருந்தால் ஜான் பாண்டியன் அவருடைய வாக்கு சதவீதம் வந்து கூடும். ஆமா. அது போக பரவலாக இந்த தொகுதியில வந்து பொதுவா எல்லா மக்களும் வைக்கக்கூடியது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு சாதிய தலைவராக கண்ணோட்டம் அடையாளப்படுவதால், ஜான் பாண்டியன் அடையாளப்படுவதால் மாற்று சமூக உறவுகள் வந்து பெரும்பாலும் இவர்களுக்கு வாக்களிப்பை தவிர்த்திருக்காங்கிறதா நம்ம கலாய்வுல சொல்றோம். இவர்களுக்கு வாக்களிக்கல. இந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு போயிருக்கும். அந்த அதிருப்தி வாக்குகள் சாதிய ரீதியான சாதிய வன்மத்தோடு சாதிய ஆணவத்தோடு அந்த பார்க்கப்படுகின்ற அந்த நபர்களின் வாக்குகள் வந்து உங்களுக்கு திமுகவுக்கு இருக்கும், இல்லைன்னா நாம் தமிழருக்கு. இதுதான் இந்த யதார்த்தம். தென்காசி மக்களினுடைய யதார்த்த கள நிலவரம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்மளோட கன்க்ளூஷன் வர்றோம் அப்படின்னா 2024 தென்காசி மக்களவையினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக 4,20,000 வாக்குகளையும் சுமார் 40.65 விழுக்காடு சதவீதத்தை பெற்று முதலிடம் பெறும். இரண்டாவது இடமாக ஏடிஎம்கே அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வாக்குகளை பெற்று 29.04% பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கும். மூன்றாம் இடம் வந்து பிஜேபி ஜான் பாண்டியன் அவர்கள் 2,13,000 வாக்குகளை பெற்று 20% வாக்குகள் 20.61% வாக்குகள் பெறுவார். ஃபோர்த் பிளேஸ் நாம் தமிழர் கட்சி வந்து 1 லட்சம் வாக்குகள் பெற்று 10% வாக்குகளை கைப்பற்றுவாங்க. இங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சிருந்தால் இந்த தொகுதி அதிமுக கோட்டையாக இருக்கும். திமுக வீழ்த்தப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? கூட்டணி ஒரு குழப்பம் தான். கூட்டணி வந்து ஒரு சரிவு. இந்த கூட்டணி சரிவு வச்சு மக்கள் ஓட்டு போடல, மக்கள் ஏமாத்திட்டாங்க, மக்கள் எங்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு எந்த வேட்பாளர்களா சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வேட்பாளர்கள் இந்த குறிப்பிட்ட அரசியல்
பிரமுகர்கள் ம், இந்த மக்கள் ஏமாத்திட்டாங்க, அந்த மக்கள் ஓட்டு போடல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ம், அவர்கள் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை, அவர்கள் அரசியல் வியாபாரிகள் என்று நான் சொல்லுவேன். ம், ஏன்னா ம், மக்கள் சரியாக இருக்கிறார்கள். ஒரே ம். தொகுதியில் வந்து 2 ஸ்டார் கேண்டீடேட் நேற்று மக்களை ஏன் குறை சொல்றீங்க? இந்த வாக்கு சதவீதம் பிரியும் இல்லையா? வாக்கு ரெண்டா உடையும். நிச்சயமா தெரியும். ம், ம், புரியுங்களா? 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணியை விட ம், 30,000 ஓட்டுகள் வந்து அதிகமா தான் பெற்றிருந்தாங்க. ம், ம், இப்ப நம்மளுடைய கணிப்புப்படியே ம், அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தா ம், 30-50% வந்திருக்குமே. ம், ம். நிச்சயமா. ம், ம். இது கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஓட்டு 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதியை வந்து ம், கூட்டணி பிரிவால் ம், தோல்வியை சந்திக்கும் என்பது மாற்றுக்கிறது. ம். நன்றி. நன்றி. நன்றி.